அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. 2 வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் ஜிம்முக்கு போனேன். வழக்கம் போல சில வினோதமான விஷயம்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, காலையில ஒரு குரூப் கிளாஸ். அதனால சீக்கிரமா எந்திச்சு காப்பிலாம் போட்டு குடிச்சிட்டு நம்ம பையனுக்கும் அப்படியே சாப்பாடு போட்டேன். ஆன்லைன்லலாம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா ப்ரோகிரஷன் இருக்குமான்னு சில பேர் கேட்குறீங்க. நம்மளோட கிளைண்ட்ஸ்லாம் புல் அப் கிளீனா அன்லாக் பண்ணியிருக்காங்க. வெயிட்டட் புல் அப் பண்ணியிருக்காங்க. மசில் அப் அன்லாக் பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு மேல என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோகிரஷன் இல்லாம. ட்ரைனர்ஸ் சொல்ற விஷயத்தை பக்காவா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரோகிரஷன் கண்டிப்பா இருக்கும். ஓகே, அதை முடிச்சுட்டு எங்க அம்மா ஒரு டீ போட்டிருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக ஒரு கிளாஸை ஊத்தி குடிச்சிட்டேன். அப்படியே மீசையை கொஞ்சம் செதுக்கிட்டு மொபிலிட்டி ஒர்க் பண்ணலான்ட்டு வீடியோ தேடிட்டு இருந்தேன். எக்கச்சக்கமான வீடியோ மண்டை கடுப்பே ஆயிடுச்சு. நம்மளுக்கு தெரியாத மொபிலிட்டியா நம்மளே பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 டைரக்ஷன்ல நின்றுட்டு கால் வந்து அப்படியே பறந்து போற மாதிரி ஸ்விங் பண்ணணும். அடுத்து இந்த மாதிரி 4 காலில் உட்காந்துட்டு சைட்ல ஸ்லோ மோஷன்ல ஒரு கிக். அடுத்து ஆர்ச்சர் ஸ்குவாட் போடலான்ட்டு காலை வச்சேன். நல்ல வேலை கால் விரிஞ்சிட்டு இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன். ஆர்ச்சர் ஸ்குவாட முடிச்சுட்டு நம்ம வாத்தியாரோட ஒரு வீடியோ மண்டவுல வந்தது. அவனையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். கை எங்க பிளேஸ் பண்றேன்னு ஒழுங்கா தெரியல. பட் கொஞ்சம் புதுசா நல்லா தான் இருந்தது. அப்படியே நம்ம காலில் வேற லைட்டா பிரச்சனையா இருக்குல்ல, அவனுக்கும் ஒரு இருக்க பண்ணிட்டு முடிச்சிட்டேன். நைட்டும் கிளாஸ் முடிச்சுட்டு லேட்டா தான் தூங்குறோம். காலையிலயும் கிளாஸ் சீக்கிரமா எழுந்திருமா. ஒரு 6 ஹவர் தான் தூங்குறோம். அதனால பகல்ல நல்லா தூக்கம் வந்தது. ஒரு 2 ஹவர் நல்லா வாய பழந்துன்னு தூங்கிட்டேன். எங்க ஏரியால ஒரு நல்ல ஸ்வீட் கடை திறந்திருந்தாங்க. அதனால வீட்டுக்கு வரவங்க யாருன்னா ஒருத்தங்க இந்த டப்பா வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா எங்க வீட்டுல இருக்கவங்க யாருன்னா வாங்கிட்டு வந்துடுறாங்க. நம்மளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி போகும்போது வரும்போதெல்லாம் ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு ரொம்ப சீக்கிரமாவே வேலைக்கு கிளம்பிட்டேன். அதனால தொழுதுட்டு டீலாம் குடிச்சிட்டு அப்படியே பொறுமையா ஜிம்மை போய் ஓப்பன் பண்ணேன். 2 வாரம் கழிச்சு வரனால சில புது முகங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. எல்லாருக்கும் ஸ்டாட்டிக் ஒர்க் அவுட் கொடுத்துட்டு அவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு மொபிலிட்டி ஒர்க் கொடுத்தோம். இவன் பேரு தருண். நம்ம ஜிம்முக்கு வர பையன் தான். கம்முனு இல்லாம யாரு கூட போய் சேலஞ்சு போடுறான்னு பாருங்க. நம்ம சாலா வாண்டியே சேலஞ்சு. ரொம்ப நேரமா வாக்குவாதம் போயிட்டு இருந்து அப்புறம் ஒரு மாசத்துல 10 புல்ல பண்ணிட்டேன்னா நீ பஸ்கட் பண்ணிக்கணும், இல்லைன்னா நான் பண்ணிக்கிறேன்ட்டு வாக்குவாதத்தை முடிச்சிட்டானுங்க. ஒரு மாசம் பொறுத்து இருந்து பார்ப்போம் யார் பஸ்கட் பண்ணிட்டு வராங்கன்னு. ரைட்டு, நம்ம ஒர்க் அவுட் உள்ள போலாம். நம்மளுக்கு இன்னைக்கு புல் ஒர்க் அவுட் எதனா சாப்பிட்டு வந்து ஆரம்பிக்கலான்ட்டு பார்த்தா லைட்டா மழை பூச்சிச்சு. அது விட்ற வரையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நானும் பிரவீனும் ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு வந்தோம். நேற்று டிப்பு மாதிரியே இன்னைக்கு புல்லப்பும் கொஞ்சம் ஹெவியா தான் போச்சு. டாப் செட்டு 42.5ல 3 ரெப். அப்படியே சைட்ல ஒரு சேலஞ்ச் வீடியோ பார்த்தோம். அதை ட்ரை பண்ணலான்ட்டு நானும் பிரவீனும் எக்கச்சக்கமான அட்டெம்ப்ட் பண்ணோம். அதுல ஒரு அட்டெம்ப்ட் மட்டும் கொஞ்சம் சுமாரா மாட்டிச்சு. அதை இன்னொரு ரீலா போடுறேன். அப்புறம் பாஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் ஆக்சரிஸ் ஒர்க்லாம் பண்ணிட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். எல்லாரும் காலி ஆயிட்டாங்க. அடுத்த வாட்டி ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் சேலஞ்சு கதை பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போக 11 மணி ஆயிடுது. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. பை.